பெண் தேவதையை பெற்றெடுத்த NDK ஒருங்கிணைப்பாளர் சீமான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான பெண் தேவதைக்கு தந்தையாக இருக்காரு. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. உண்மைமா சத்தியமா. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? முந்தானத்து பெங்களூர் போகும்போது நீங்க எல்லாம் இங்க வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்ல யாரும் வந்திருப்பீங்க. அங்கே வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க, அது வெளியே கொடுத்துலாம இருந்த. அப்ப நீங்க யாரும் அங்க இல்ல. ஒரு பிக்கிங்கானா? அதுக்கு அப்படியே பெங்களூர்ல இருந்து திரும்பி வரும்போது கூட அங்க மீடியா யாருமே இல்ல. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சார் போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து தைரியமா இருமா, நல்லா இருக்கணுப்பா, பேசல எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா எவ்வளவு ஸ்மைல் பண்ற, சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு, சரியா எடுக்கணும், நல்லா இருக்கும். ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொடுத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. என்னடா டாக்டர் தம்பி, காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால்கோவெல்லாம் கொண்டு வந்து தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. அதுக்கு வந்து நான் வந்து எங்க விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அது உண்மைதானடா, கோவிச்சுக்காதரி. அந்த சூழ்நிலையில அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆளு ரஜினிகாந்த் இல்லை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. வாழ்த்துக்கள் சொல்லல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்னு வந்து விஜய் மேல எனக்கு பொறாம. ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னத்த சொல்றது? அரசியல் வந்து இல்ல, அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாம? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாம வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். இன்னொன்னு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃபரன்ஸ். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடியை முதலமைச்சராக முயற்சிகள் நீங்க எதுவும் செய்வீங்களா? சொல்லியாச்சு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. Congratulations to Vijay. Definitely a lot of expectation is there from people. Definitely, I hope, I wish he will fulfill that. Thank you. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டுள்ள நடிகர் விஷால், லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். அமைச்சர் ராஜ்மோகன் திரைப்பட தொழில்நுட்பம் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க, இதுக்கு என்ன? விஷால் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாரு வந்து இவருக்கு ராஜ்மோகனுக்குலாம் சினிமா பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. அப்ப வேணா விஜய் உட்கார்ந்து சினிமா தியேட்டரா பார்த்து சென்சார் போர்டு ஆக்கிடுவோமா? கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. சிரிக்க மாட்டேங்கிறானே. விஜய்க்கு வந்து சினிமா சூப்பரா தெரியும், சினிமாவோட எல்லா பிரச்சனையும் பார்த்துறாரு, சூப்பர். அவருக்கு முதலமைச்சர் அனுபவம் இல்லைன்னு சொன்னா செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏங்க நீங்க எம்எல்ஏவே ஆனது கிடையாது, ஏங்க நீங்க அமைச்சரே ஆனது கிடையாது, முதலமைச்சர் உட்காந்து விஷால் சொல்லுவாரா? என்ன எனக்கு புரியல. திரு விஷால் வந்து பிறக்கும் போது நடிச்சுட்டு வந்தாரா? ராஜ்மோகன் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, அதனால வரக்கூடாதா? இதற்கு முன்னாடி எவ்வளவு அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த துறையில் இருந்திருக்காங்க சினிமாவில் இல்லாம. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு, ஏதாவது ஒண்ணு சொல்லுமேங்கிறதுக்கான குற்றச்சாட்டு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. அவங்க வந்து என்ன படிச்சாங்க, என்ன முடிச்சாங்க, சினிமால பாப்பாங்களா? இதெல்லாம் இரலவென்ட்டான கேள்வி. அவங்களுக்கு அரசியலே தெரியல அர்த்தம். நீங்க வாங்க விஷால், வாங்க ஜெயிச்சுட்டு வாங்க, முதலமைச்சரா உட்கார்ந்துங்க, யார் தடுக்கிறா? பெரிய இன்ஜினியர்
அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட விதம் இல்ல பிரச்சனை, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அவர்கள் பதவியேற்றது இல்ல பிரச்சனை, அவர்கள் செயல்பாட்டில் எப்படி இருக்காங்கன்னா நீ பார்க்கணும். அது ரொம்ப தப்பு கோபால். தப்பு மன்னிச்சிரு. முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன். ஐயா அப்படியா? 10 லட்சம் கடனா? நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன். இங்க இருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். நொட்டினாரு இவரு. போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கிட்னி திருட்டு வழக்க தமிழக சுகாதாரத்துறை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர் சித்ரா தலைமையில மீண்டும் விசாரணை மேற்கொள்ள தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருமே ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜூலி ஜெயிலுக்கு போக ரெடியா, அது கொஞ்ச நாளா நடக்க போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த கிட்னி திருட்டு கேஸ திரும்ப எடுத்து தீவிரமா நடத்த ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படி டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும், சொம்படிச்சு தப்பிச்சிடலாம்னு நினைச்ச ஜூலி, முடிய போதும் ஜோலி. இனிமே எங்களுக்கெல்லாம் ஜாலி. சின்ன சின்ன ஆட்கள்லாம் எங்களை தரக்குறமா கேலி பண்ணி, சின்ன பிள்ளைங்கெல்லாம் எங்களை கேலி பண்ணி அசிங்கப்படுத்துதுங்க. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. ஸ்டாலின் அங்கிள் வர்றாங்களா அப்படி கேட்டாங்க. எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், உனக்கு எப்படி அங்கிள் ஆவாங்க? அப்ப எனக்கு என்ன அப்படின்னா, உனக்கு ஸ்டாலின் தாத்தா அப்படின்னாரு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். டேய் மாமா பையல சௌக்கியமா? இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். உனக்கெல்லாம் ஆப்பு கன்ஃபார்ம். என் வீட்டு மகளா வந்துடாத, டார் டாரா கிழிச்சு போடுவேன். ஆமா ஆமா.